Hi everyone, second unit 10th standard numbers and sequences page number 48 இருக்கிற theorem 5 பார்க்க போறோம். ஓகே, இப்போ theorem 5 என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா a and b, c and d இந்த மாதிரி 4 integers இருக்கு. a b c d இந்த மாதிரி 4 integers இருக்கு. இதுல a congruent to b mod m and c congruent to d mod m. இந்த மாதிரி mod m வந்து ரெண்டுக்குமே இந்த m வந்து சேமா இருந்துச்சுன்னா இது வந்து நம்ம எப்படி எல்லாம் எழுதிக்கலாம்? இத a plus இந்த a plus இந்த ரெண்டு first integer. okay, a plus c is congruent to the second number b and d. okay, b plus d மோட் வந்து இந்த m, ஏன்னா மோட் வந்து 1 தான் இருக்கு, அந்த m மட்டும் தான் நம்ம எழுதுறோம். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட். செகண்ட் எப்படி எழுதலாம்? இதே எப்படி எழுதலாம்? இந்த ப்ளஸ் இருக்கிற இடத்துல நம்ம மைனஸ் போட்டுக்கலாம். b minus d mod m. தேர்ட் எப்படி எழுதலாம்? இந்த மைனஸ் இருக்கிற இடத்துல நம்ம மல்டிப்ளிகேஷன் போட்டுக்கலாம். a into c congruent to b into d mod m. இப்போ a b c d and அப்படின்னு 4 இன்டிஜர்ஸ் இருக்கு. a congruent to b and c congruent to d இருக்கு. ரெண்டுக்குமே mod m இருக்கு. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் ஒரு சைட்லையும் செகண்ட் 2 டிஜிட் வந்து இன்னொரு சைட்லையும் எடுத்துப்போம். ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன். ஓகே, a plus c congruent to b plus d into mod m இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது இந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கான்க்ரூயண்டாக இருக்கும். அடிஷனாக இருந்தாலும் மல்டிப்ளிகேஷனாக இருந்தாலும் சப்ராக்ஷனாக இருந்தாலும் இந்த மாதிரி கான்க்ரூயண்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் தியரம் 5. Illustration: if 17 is congruent to 4 mod 13 and 42 is congruent to 3 mod 13. இதில் இது வந்து கொஸ்டினில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு தியரம் 3 யூஸ் பண்ணி சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, தியரம் 5 யூஸ் பண்ணி சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. தியரம் 5ல் நமக்கு a plus c is congruent to b plus d அந்த மாதிரி வரும். ஸோ நமக்கு a b c and d வந்து தெரியணும். ஸோ a equal to என்ன கொடுத்துருக்காங்க? 17. b equal to 4 தந்திருக்காங்க. c equal to 42 தந்திருக்காங்க. and d equal to 3 தந்திருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். தியரம் 5 ஓட ஃபர்ஸ்ட் வந்து என்னது? a plus c is congruent to b plus d mod m. இதுதான் தியரம் 5 ஓட ஃபர்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் சப்ஹெட்டிங். ஸோ இதை வந்து சால்வ் பண்ணுறது எப்படி? a ஓட வேல்யூ 17, c ஓட வேல்யூ 42 is congruent to b ஓட வேல்யூ 4, d ஓட வேல்யூ 3, மோட் வந்து 13. ஏன்னா ரெண்டுக்குமே காமன் மோட் தான் இருக்குது 13. ஓகே ஓகே, இப்போ 17 + 42 என்ன? 59 இஸ் கான்க்ரூயன்ட் டு 4 + 3 வந்து 7 மோட் m. இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, அடுத்தது செகண்ட் என்ன தந்திருக்காங்க? ப்ளஸ் இருக்கிற இடத்துல மைனஸ். ஸோ a minus c கான்க்ரூயன்ட் டு b minus d மோட் m. ஓகே, ஸோ ஏவோட பிளேஸில் 17, பியோட பிளேஸில் சியோட பிளேஸில் 42, பியோட பிளேஸில் 4, டியோட பிளேஸில் 3, மோட் வந்து 13. ஸோ 17 minus 42 என்னது? -25 ஈக்குவல் டு 4 minus 3 வந்து 1, மோட் 13. இதுதான் செகண்ட் ஒன்னோட ஆன்சர். தேர்ட் வந்து என்னது? தேர்ட் கான்செப்ட் a into c is congruent to b into d மோட் m. இப்போ ஏயோட பிளேஸில் 17 இருக்குது, சியோட பிளேஸில் 42 இருக்குது, பியோட பிளேஸில் 4, டியோட பிளேஸில் 3, மோடு வந்து 13. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும் நமக்கு ஆன்சர்? 714 இஸ் கான்க்ரூயன்ட் டு 4 × 3 12, மோட் 13. ஓகே, தியரம் 6. தியரம் 6ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா a congruent to b mod m. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ac is congruent to bc mod m, a plus or minus c congruent to b plus or minus c mod m னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ a congruent to b mod m இப்படி கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஏக்கு கூட நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் வந்து இப்போ 5 அப்படின்னு ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த 5 வந்து இந்த a கூட மல்டிப்ளிகேஷன் பண்ணி பிக்கு கூடவும் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணால் ரெண்டுமே கான்க்ரூவெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதில் 5 அப்படிங்கிறது தான் இந்த கான்ஸ்டன்ட் சி. ஓகே, இந்த ஒரே நம்பரை வந்து ரெண்டு சைடையும் மல்டிப்ளை பண்ணாலும் இது வந்து கான்க்ரூவன்சியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த சி அப்படிங்கிறத இந்த சைட்லையும் இந்த சைட்லேயும் மல்டிப்ளை பண்ணியிருக்கணும் ஒரே நம்பரை. அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது இது கான்க்ரூவெண்ட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி
ஏ கூட +5 அதே மாதிரி இந்த சைட்லேயும் பி கூடவும் இதே 5 நம்ம ஆட் பண்ணோன்னா அந்த டேர்மும் கான்க்ரூவன்சியாக தான் இருக்கும். ஓகே, அதே மாதிரியே சப்ட்ராக்ஷன் ஏ கூட இந்த 5 பி கூடவும் இந்த 5 வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். ரெண்டு சைட்லேயும் ஒரே நம்பர் வச்சு ஆட் மல்டிப்ளிகேஷன் இல்லைன்னா சப்ட்ராக்ஷன் பண்ணால் ஒரே சைடில் இந்த சைடில் மல்டிப்ளிகேஷன் இந்த சைட்லேயும் மல்டிப்ளிகேஷன் சேம் நம்பர் வச்சு பண்ணோன்னா அது வந்து கான்க்ரூவன்ஸியாக தான் இருக்கும். எப்போது ஏ வந்து ஏ அண்ட் பி கான்க்ரூவன்ஸாக இருக்கும்போது அது கூட எந்த நம்பர், அதாவது ஒரே நம்பர் ரெண்டு சைட்லேயும் ஆட் பண்ணும்போது அதுவும் கான்க்ரூவன்ஸியாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே.